கிட்ட லவ் லொட்டு லூஸ்க்கு எது வேணானே கேக்கல பாத்தீங்களா? சங்கர் விடுங்க மாமா. இருப்பா. ஏய் இருப்பா. இது பேச வேண்டிய நேரம். இப்ப பேசிக்கலாம். அடிக்க வேண்டிய நேரம் வரும். அப்பாடி. அதெல்லாம் முடியாது. இவள அடிச்சு கொல்லுங்க. சங்கர் வயசு பொண்ணுப்பா. கை நீட்டி அடிக்கிறது தப்பு. கை நீட்டி அடிக்காம தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா? வீட்டு மனதை கப்பாடி இருக்கா. என்ன பண்றது இவள? வெட்டி புதைக்க வேணாம். உங்க அம்மா எங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்கறாங்க தெரியுமா? வயசு வந்ததுக்கு போன ஊர் மேய்ச்சிட்டு இருக்க, நீ என்ன வெட்டி முடிக்கிறியான்னு கேட்கறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க என்ன? ஏய் சங்கர், அவங்க அந்த மாதிரி அர்த்தத்தெல்லாம் கேட்கலடா. கோவத்துல நான் தான் அப்படி பேசினேன். எப்படி பேசுறேன்? அர்த்தம் ஒண்ணுதானே. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அந்த கேவலம் நமக்கு தேவையா? நம்ம தப்பு செஞ்சதுனால தான் நம்மள கேள்வி கேட்கறாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? ரத்தம் பார்க்கணும், அப்படிதானே? அவன் என்ன வெட்டணும், நான் அவனை வெட்டணும். மொத்தத்துல 2 பேரும் வெட்டிட்டு சாவணும். கடைசியில் உன் காதல தாண்டி சாதிக்க போகுது. ஐயோ சங்கர், ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? நல்ல விதமா பொறுமையா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கான் அன்னைக்கு. கேட்டால அவன் ரத்தம் பார்த்தா தான் நீ அடங்குவேல. வெட்டண்டி அந்த ரகுவை வெட்டி போதைக்கடிடா. நான் ஏன் பயப்படணும்? நான் ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது. எனக்கு காதலிக்கிற வயசு வந்துருச்சு. சும்மா லவ் பண்ணாதன்னு ஆளாளுக்கு ஏன் என்ன பயன்படுத்துறீங்க? ஓ, நாங்க சொல்றதை மீறி அவனை லவ் பண்றியா நீ? ஆமாடா, லவ் பண்ணுவேன்டா ரகுவ. ஏய் என்ன சொன்ன? ரகுக்கு என்னடா குறைச்சு? நான் ஏன் அவனை லவ் பண்ண கூடாது? சொல்லிட்டே இருக்கான் சங்கர். ஏய், ஏற்கனவே அந்த ரகு நம்ம மாமாவை எவ்வளவு கேவலமா பேசிருக்கான். மாமாவை நம்ம வீட்டுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. தண்ணி சோறு சாப்பிடுறாரு, அப்படி இப்படின்னு எவ்வளவு கேவலமா பேசியிருக்கான். அவன் அப்படி பேசினதுக்காக என் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நாங்களா தீர்மானம் பண்ணிருக்கோம். நீ என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? சரசு, நீங்க சும்மா இருங்க. உங்களோட எந்த சமாதானமும் எனக்கு வேண்டாம். இப்போ என்ன? ரகு உங்க எல்லார்கிட்டயும் வந்து மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? வந்து கேப்பான். அதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். ஆனா ஏன் காதல யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. பாய மூடு. அவன் வந்து மன்னிப்பு கேட்கறது அவங்க அண்ணனையும் நம்ம குடும்பத்தையும் தப்பா பேசினதுக்காக மட்டும்தான். அதுக்கும் உன் காதலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் வந்து 10 நாளும் என் காலில் விழுந்து கிடந்தாலும் அந்த நன்றி கேட்டவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுரி. நீ அடி இப்படி பேசுற? நீயும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண, அத மறந்துடாத. இங்க பாருங்க, என்னை யாரும் மிரட்ட முடியாது. நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன். நான் ரகுவதான் காதலிப்பேன், அவனதான் கல்யாணமும் பண்ணிப்பேன். நான் இருக்கும்போது எப்படி அவனை கல்யாணம் பண்ணுவ? அவன் கழுத்துல மாலை போட முடியாது. அவன் செத்ததுக்கு அப்புறம் அவன் போட்டோக்கு தான் மாலை போட முடியும் சொல்லிட்டான். பாக்கலாம்டா. ஓ, அந்த அளவுக்கு திமிராயி போச்சா? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, என்ன மான்மல்லியே அது இதுன்னு என்ன கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. இந்த விஷயத்துல இவ்வளவு எதிர்ப்பு தேவையா? பாவம், அவன் சின்ன பொண்ணு. அவன் மட்டும் என்ன பண்ணுவா? நாம இதை பத்தி யோசிக்கலாமே. இதுல யோசிக்க எதுவுமே இல்லைங்க. உங்க தம்பிய நீங்க மன்னிக்கலாம். ஆனா இந்த குடும்பத்தை அவன் அசிங்கப்படுத்திருக்கான். மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறாதுங்க. இந்த கல்யாணமும் கடைசி வரைக்கும் நடக்காது. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்.
மதியானம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இங்க பார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. இத பாருங்க, தேவையில்லாம என்ன திட்டாதீங்க. நான் எதுக்கும் பொறுப்பு இல்ல. உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு நான் வந்து கொடுக்கலான்னு தான் நான் கிளம்புனேன். அதுக்குள்ள அத்தை தான் ரொம்ப கட்டாயப்படுத்தி ஜோதி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனா அத்தை தான் கேட்கவே இல்லை. இப்பெல்லாம் அத்தை முன்ன மாதிரி இல்லை. என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க, பழக மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. திவ்யா, இங்க பாரு, இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. அதிசயமா? 10 லட்ச ரூபா கடன் கொடுத்த பாட்டியை நான் இன்னைக்கு பார்க்க போயிருந்தேன். கடையை எங்க எழுதி வாங்கிட போறாருன்னு டென்ஷனா போனேன். அப்பாவோட நிலைமையை சொல்லி கடனை அடைக்க இன்னும் கொஞ்சம் அவகாசம் கேட்கலாம் தான் போனேன். ஆனா அவரு உங்களுடைய 10 லட்ச ரூபா கடன் ஒருத்தன் கொடுத்துட்டாங்க, இனிமேல் நீங்க பழையபடி எங்கிட்ட சரக்கு வாங்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. 10 லட்ச ரூபாய் கடனை அடிச்சிட்டாங்களா? யாருங்க அடிச்சது? வேற யாரு? ஓ அண்ணிதான். ஏன் அண்ணியா? யாரு? சரசனியா? ரேகா. ரேகா அண்ணியா? ஆமா, என்னால் நம்பவே முடியல. நான் அவங்ககிட்ட பணமே கேட்கல. ஆனா நீ ஏதோ போன்ல பேசிட்டு இருக்கும்போது சொன்னியாமே. அம்மா எனக்கு போன் பண்ணாங்க. அப்போ அண்ணியும் போனை வாங்கி பேசினாங்க. ஜென்ரலா நான் எப்படி இருக்கேன், குழந்தை எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சாங்க. அப்போ பேசினப்போ 10 லட்ச ரூபாய் கடன் பிரச்சனையால நீங்க சாப்பாடு தண்ணி கூட இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். நான் ரொம்ப கேஷுவலா சொன்னேங்க. ஆனா அது அவங்க இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு நேர்ல விசாரிச்சு போய் கடன் அடிச்சிருக்காங்கன்னா என்னால நம்பவே முடியலங்க. வாங்க, நம்ம உடனே ரேகானிய பார்த்து நன்றி சொல்லிட்டு வரலாம். இப்ப நாங்க போய் நன்றி சொல்லிட்டு தான் வரேன். அப்படியா? சரி, நம்மள கேட்காம நேர்ல போய் கடன் அடிச்சிருக்காங்க. நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. ஆமா, இந்த நன்றி கடன்லாம் நான் எப்படி செலுத்த போறேன்னே தெரியல. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஏதோ நிம்மியை பத்தி குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ அவ உங்க அம்மாவுக்கு பட்டு பொருளை எடுத்து கொடுத்தாலாம், அதுல ஏதோ பிரச்சனையா. ரகுவும் நிம்மியும் சேர்ந்து எல்லார் மண்ணையும் விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. உங்க அம்மா ஒரே புலம்பல். நேரம் கிடைக்கும் போது நீ போய் என்னன்னு விசாரி. இங்க பாரு, இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த ஜோதி வந்து இந்த கடைக்குள்ள இருக்கிற கல்லாவை இப்படி வைக்காதீங்க, மாத்தி போடுங்க, வருமானம் வரும்னு சொன்னா. நானும் சரி மாத்திரேன்ட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 10 லட்ச ரூபா கடன் மேட்டர் சால்வ் ஆச்சு. அதுவும் இல்லாம உடனே ஒரு பெரிய ஆர்டர் வேற வந்துச்சு. அந்த ஜோதி நான் நினைச்ச அளவுக்கு ஒன்றும் மோசம்லாம் இல்லை. ஏதோ பரவாயில்ல. என்னமோ போங்க. நாங்க எல்லாரும் அவ நல்ல பொண்ணுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஒருத்தர் தான் அவளை கரிச்சு கொட்டிட்டே இருக்கீங்க. அப்படி இல்லை திவ்யா, கல்யாணம் ஆகாத பொண்ணு சட்டன்னு நினைச்சு தப்பா பேசிட்டா. அவ இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு கெட்ட பேர் வந்துட்டு வச்சுக்க, எல்லா நல்ல பேரும் அடிபட்டு போயிரும்ல. இவர் அதனால அவளுக்கு வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும். ஐயா ராசா, ராசா ராசா, ஒரு நிமிஷம் வாயா. என்னம்மா? இங்க வா சீக்கிரம். உடனே வந்து பாரு, அங்க என்னாச்சு வந்து பாரு. சீக்கிரமா வாயா. ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் வாயா. என்னம்மா என்னாச்சு? நீயே வந்து அது கொடுமையை பாரு. என்னம்மா? இங்க வந்து பாரு. என்ன? அப்பா கைய பாரு.
கை கை இப்படி ஆயிடுச்சு. என்னம்மா இது? அப்பாவுக்கு எப்படி ஆச்சு? ஆமா, ஏதாச்சும் சாப்பாடு கொடுத்துட்டீங்களா? இல்ல மருந்து மாத்திரை மாத்தி கொடுத்துறீங்களா? திவ்யா, நீதான் அவர் பாத்துக்கிற? ஐயோ இல்லைங்க, நான் அவருக்கு சாப்பாடு தான் கொடுக்குறேன். மருந்து மாத்திரையெல்லாம் ஜோதி தான் பாத்துக்கிறா. ஜோதியா? ஜோதி எங்க? அவ கடைக்கு போயிருக்காப்பா. அழாதம்மா, நீவே டென்ஷன் படுத்திக்கிட்ட. ஜோதி புதுசா மாத்திரை வந்து கொடுத்தாளா? இல்லையே, ஆனா இன்னைக்கு உங்க அப்பா காலையில கால் அசைச்சாவளோ, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீக்கிரம் சரியாயிருன்னு கூட நினைச்சேன். அப்போ சீக்கிரம் சரியாகட்டும்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில அந்த டாக்டர் ஏதோ மசாஜ தடவுங்க சரியாயிருன்னார்ல, அதை வாங்குறதுக்கு தான் போனேன். அவ நீங்க ஏன் அலையறீங்க அத்தை? நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன். அவ போய் வாங்கிட்டு வந்து தடவி விட்டா. சரி, அந்த மருந்து சீட்டு எங்க? அது ஜோதி கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அந்த ஆயிலாச்சும் எங்கம்மா? ஜோதி ரூம்ல இருக்கான்னு பாரு. அவதான் என்னம்மா இதுக்கு ஜோதி ரூம்னு? இவர் இங்க இருக்காரு, மருந்து மாத்திரை அவர் ரூம்ல வச்சுப்பா. அதெல்லாம் பொக்கிஷமா அது? ஏமா நீங்க அந்த மருந்து சீட்டு கிடைச்சா போதும், சரியான மசாஜ் ஆயில இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, சரி நான் ஒரு ரூம்ல தேடி பாக்குறேன், நீ இங்க தேடி பாருமா. தள்ளு, அடுப்பாங்கரையில எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து வரேன். எங்க வச்சிருப்பா? பீரோல ஒன்றையும் காணும். என்னங்க, பிரிஸ்கிரிப்ஷனா அந்த மருந்தும் கிடைச்சிருச்சுங்க. அப்படியா? அது என்னன்னு செக் பண்ணாத? அத்தை போனை கொடுங்க. என்னம்மா, சரியான மருந்து தானே? டாக்டர் கிட்ட கேட்கலாம். இந்த சிட்டையில எழுதி இருக்கிறது தானம்மா பாட்டில்ல கொடுத்துருக்காவ? ஆமா அத்தை, அதுதான் இருக்கு. இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஹலோ டாக்டர். டாக்டர், என் பேரு திவ்யா. மத்தபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டாக்டர். அப்படியா? ரொம்ப அவசரம், ஃபோன் பண்ணுங்க.
இல்லைன்னா நான் காலைல வரேன். சரிங்க டாக்டர், தேங்க்யூ. மருந்து சரிதானா அத்தை? கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாரு. நாளைக்கு வந்து பாக்குறேன். சரி. ஐயோ முருகா, எனக்கே இப்படி சோதனையா கொடுத்துக்கிட்டே இருக்க. திவ்யா, என்னாச்சு? மருந்தெல்லாம் சரியாதாங்க இருக்கு. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். காலையில வந்து பாக்குறேன்னாரு. ஹலோ, யாருங்க? இல்ல, இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துருந்துச்சு. நீங்க யாருன்னு தெரியல, அதனால தான் நான் நம்பர் போட்டேன். யார் வேணும் உங்களுக்கு? திருநெல்வேலியில இருந்தா? ஓ, யாருங்க? முத்துலட்சுமியா? இல்லைங்க, நீங்க பேசுறது சரியா கேட்கல. என்ன சொன்னீங்க? ஆமாங்க, நான் தான் ராஜா. யாரு? முத்துப்பாண்டியா? என்ன எழுது? முத்துலட்சுமி முத்துப்பாண்டியா? இல்லைங்க, அப்படி யாரும் இங்க இல்லை. இல்லைங்க, நீங்க நம்பர் மாத்தி போட்டீங்க. பரவாயில்ல 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 பரவாயில்ல. நீங்க பேசுறது சரியாவே புரியல. என்னங்க இதுல என்னங்க இருக்கு? நம்பர் தப்பா போட்டீங்க. இல்லைங்க, பரவாயில்லங்க பரவாயில்லங்க. சரிங்க சரிங்க. யாரையா போன்ல? யாரோ தெரியலமா, ராங் நம்பர். ராங் நம்பர் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? அட இல்ல மாமா, முதல்ல ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நான் எடுக்கல. சரி, அந்த நம்பர் கூப்பிட்டு இருந்தேன், யார் ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு. ஏதோ முத்துலட்சுமி முத்துப்பாண்டின்னு சொன்னாங்க. நமக்கு தெரியாத பேராச்சே, அதான் ராங் நம்பர் சொல்லு. என்ன பேர் சொன்னீங்க? முத்துலட்சுமி முத்துப்பாண்டியா. ஏன் அந்த பேர்ல யாராச்சும் உனக்கு தெரியுமா? இல்ல, சும்மா கேட்டேன். ஓ, அம்மா, முக்கியமான வேலை இருக்கு. நான் பேங்க்லாம் போயிட்டு வரேன். நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். என்னங்க, நான் செக்கப்புக்கு போயிட்டு வரேன். அப்படியா? வேற சொல்லு, நான் வந்து டிராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க ஏதோ பேங்க்குக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் ஆட்டோக்கு கால் பண்ணிருக்கேன். ஏமா அக்காவை கூட்டிட்டு போலாம்ல? இல்ல இல்ல, எனக்கு கோயில்ல ஒரு வேலை இருக்கு. அது முடியறதுக்கே மத்தியானம் ஆயிரும். பரவாயில்ல அத்தை, நீங்க கோயிலுக்கு போங்க. ஜோதி இங்க வாமா. ஜோதியை கூட்டிட்டு போ திவ்யா. இல்ல சித்தப்பா, நாம எல்லாரும் வெளியில போயிட்டா மாமாவை யார் பார்த்துப்பாங்க? ஜோதி வேற சமையல் செய்யணும். அதனாலதான் நானே போயிட்டு வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா கிட்ட சொல்லிட்டு போறேன். அடடடடட, என்ன மாமா பட்டக்கட்டையெல்லாம் அடிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. ஆமா, நான் தான் காலை தூக்கிட்டு போய் குளிக்க வச்சு ஃப்ரெஷ் ஆக்கி பட்டையை போட்டு படுக்க வச்சிருக்கேன். வெரி குட் வெரி குட். ஏய் மாப்ள,
என்னடா கை இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கு? அது ஏன் கேக்குற தம்பி? நேத்து வரைக்கும் ஏதோ அந்த காலு கட்ட வரலையாவது அசைச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க தம்பி. இன்னைக்கு காலையில பாக்குறேன் மறுபடியும் எல்லாம் இப்படி விழுந்து கிடக்குது. என்னடா இது? ஏதோ தெய்வ குத்தாகி போச்சுன்னு நினைக்கிறேன். அதோ கோயிலுக்கு போய் ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, நேத்தே தெரிஞ்சு டாக்டருக்கு ஃபோன் பண்ணோம், வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. சரி மாமா, சாப்பிட்டு நல்லா உடம்பு பார்த்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கடை கிளம்புறோம். சரி மாமா மணி அடிச்சு சரின்றாரு, பாப்பலாம். சரி வரம்பா. பாத்துப்பா திவ்யா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க. வரமா. ஏங்க, நான் உங்களுக்காக இப்ப கோயிலுக்கு போயிட்டு வரேன். நான் கும்பிடுற முருகன் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டோம். நீங்க பழையபடி எழுந்து நடக்கத்தான் போறிய. நீங்க கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வரட்டுமா? சரி மாமா, அப்போ நானும் செக்கப்புக்கு போயிட்டு வரேன். ஜோதி இங்க இருந்து பாத்துப்பா. பாத்துக்கோ ஜோதி. ம்